ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலம் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வெயில் காலத்துக்கு என்ன மாதிரியான ஃபுட் எல்லாம் எடுத்துக்கலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுடலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இதெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களையும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் அதையுமே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நானுமே நிறைய விஷயங்கள் நமக்கு வெயில் காலத்தில் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் சாப்பிடணும், சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. நான் நம்மளோட ஃபேமிலியில் இருக்கவங்களுக்காக பர்சனலாக ஒரு சிஸ்டராக வந்து இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக இனிமேல் நம்மளும் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க பண்ணாங்க அப்படின்னா கூட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு விஷயம், வெயில் காலம் வந்த உடனே நம்ம யோசிக்கிறது, வெயில் காலம்னு இல்லை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, டெய்லி வந்து கரெக்டாக தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை என்னோடய லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது கூட ரொம்ப பெரிய விஷயமா வந்து இருக்கும். பட் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கரெக்டாக வந்து தண்ணி வந்து குடிக்கிறேன். ஏன்னா தண்ணி குடிக்கலைன்னா நம்மளோட பாடி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இல்லை, கண்டிப்பாக தண்ணி வந்து குடிங்க. எனக்கெல்லாம் தண்ணி குடிக்கிறது மருந்து குடிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருந்துச்சு. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஆல்மோஸ்ட் நான் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் கூட சரியாக தண்ணி குடிச்சேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸ்ரதன் வந்து கன்சீவ் ஆகிற வரைக்கும், கன்சீவ் ஆனதுக்கப்புறம் கூட சரியாக தண்ணியெல்லாம் வந்து குடிக்கவே மாட்டேன். ஒரு நாளைக்கு சாப்பிட்டு சும்மா தொண்டையை நினைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி குடிப்போம்ல, அதுதான். ஆனால் இந்த தண்ணி குடிக்காமல் இருந்ததுனால நிறைய ப்ராப்ளம் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அடிக்கடி ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகிடும். அதுக்கு ரீசன் என்னென்னா, ஷூட்டிங் போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சுத்தமாக குடிக்க மாட்டேன். வீட்டில் இருந்தாலும் தண்ணி குடிக்க மாட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூரின் வந்து எங்கே போனாலும் வந்து ஷூட்டிங் எல்லாம் போனால் ரெஸ்ட் ரூம் வந்து க்ளீனாக இருக்காதோ அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணவே மாட்டேன். அந்த ஹோல் டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெஸ்ட் ரூம் எல்லாம் போகாமல் தண்ணி குடிக்காமல் இது இப்படியே வந்து எனக்கு ரொட்டீனாக வந்து பார்த்திங்கன்னா பழகிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ தான் அந்த ஹேபிட்டை வந்து நான் மாற்றிருக்கேன். டெய்லி இப்போலாம் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லிட்டர் தண்ணியாவது வந்து குடிச்சிடுறேன். நம்ம வந்து வீட்டில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நீங்கள் வேலைக்கே போகிறீங்க அப்படின்னா தண்ணி குடிக்கணும் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஞாபகமே இருக்காது. ஆக்சுவலாக இவர் தான் எனக்கு என்ன பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா, தண்ணி குடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாட்டில் ஒன்று வந்து வாங்கி கொடுத்தாரு. உங்களுக்கும் அதை தான் சொல்கிறேன். நம்ம நார்மலாக வீட்டில் இருந்தோம் அப்படின்னா சொம்புலையோ கிளாஸ்லேயோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி தண்ணியெல்லாம் எடுத்து குடிக்க மாட்டோம். அதனால் நான் வாங்கியிருக்கிறது, ஆக்சுவலாக அவர் எனக்கு நான் கன்சீவாக இருக்கும்போது வாங்கி கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாட்டர் பாட்டில். நான் இன்னுமே அதை வந்து ஆக்சுவலாக வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 லிட்டர் அது. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 2 பாட்டில் வந்து கண்டிப்பாக குடிச்சிடணும்னு சொல்லுவார். காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஒரு பாட்டிலும், மதியத்துலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு பாட்டிலும். இதுதான் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தார். நான் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணேன்னா கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவேன், நடுவில் விட்டுருவேன், மறுபடியும் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவேன். இதை மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் தண்ணி குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அடிக்கடி யூரின் வந்து போகும். நிஜமாவே பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப லேசாக இருக்க மாதிரி நான் பர்சனலாகவே ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். இப்போலாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த பாட்டில் வந்து ஃபில் பண்ணி வந்து வச்சுருவேன். என் கண்ணுக்கு முன்னாடியே வந்து வச்சுருவேன். வீட்டில் இருக்கேன் அப்படின்னா பெட்ரூமில் இருக்கேன்னா பெட்ரூமில் இருக்கும், நான் கிச்சனில் இருக்கேன்னா அது வந்து கிச்சனில் இருக்கும், ஹாலில் இருக்கேன்னா ஹாலில் இருக்கும். இப்போ எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போய் என் கண்ணுக்கு முன்னாடி இருக்க மாதிரி வந்து வச்சுருவேன். அப்போது சும்மா நமக்கு தாகம் எடுக்கணும்லாம் இல்லை, தண்ணி வந்து குடிக்கணும் அப்படின்றதுக்காகவே எடுத்து தண்ணி வந்து குடிச்சிக்கிட்டே வந்து இருப்பேன். உங்களுக்கும் அதுதான் சொல்கிறேன். வெயில் டைம் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் வந்து ஆயிடுச்சு. அதனால் ஒரு பாட்டில் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா தண்ணி நீங்கள் கரெக்டாக குடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாங்குங்க. ஏன்னா நம்ம பசங்களுக்காகவோ வீட்டில் இருக்கவங்களுக்காகவோ எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணுறோம். பட் நமக்காக ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலி வந்து பார்த்துக்க முடியும். அதனால் கண்டிப்பாக இன்னையிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 2 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும்னு சொல்லி முடிவு வந்து பண்ணுங்கள். ஒரு பாட்டில் ஃபஸ்ட்டு போய் வாங்குங்க. ஒரு பாட்டில் வாங்கி அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே வைங்க. தண்ணி தாகம் எடுக்கணுன்றதெல்லாம் வந்து கிடையாது. இல்லை உங்களால் அதையும் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா பாட்டில் வாங்கி ஃபில் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 hour ஒன்ஸ் வந்து அலாரம் வந்து வைங்க. நமக்காக ஒரு விஷயத்த மெனக்கிட்டு பண்ணுறதுல ஒரு தப்பும் வந்து கிடையாது. நீங்கள் ஒரு நாள் அலாரம் செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். ரெகுலராக டெய்லி அடிக்கிற மாதிரியான அலாரம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக வந்து டெய்லி வந்து தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்.
ஆஃபீஸ் போகிறோம், நம்ம ஏதாவது நிறைய வேலை பார்க்குறோம் அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி குடிப்போம், அவ்வளோதான். பெருசாக தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டோம். உங்களுக்கும் சொல்கிறது என்னென்னா ஒரு அலாரம் வந்து செட் பண்ணி வந்து வைங்க. கண்டிப்பாக ஒரு 1/2 ஹவருக்கு ஒன்ஸாவது சும்மா தண்ணி வந்து குடிச்சிக்கிட்டே வந்துடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இப்போ அதை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறேன். யாராவது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இல்லை, கண்டிப்பாக டெய்லி வந்து தண்ணி வந்து குடிங்க. எனக்கு இப்படி யாராவது சொல்லும்போது ஓகே நம்ம வந்து பண்ணலாம், தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு தோணும். அதனால தான் இதை வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து ஃபாலோ வந்து பண்ணுவீங்கன்னு நானுமே நம்புகிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதம். வெயில் டைமில் பழைய சாதம் நிஜமாவே வெயில் டைமில் எல்லா டைம்லையுமே பழைய சாதம் நல்லது. பட் மழை காலத்தில் குளிர் காலத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிக்கும், அந்த மாதிரிலாம் வந்து யோசிப்போம். நான் எப்போவுமே சாதம் வடிக்கும் போது கொஞ்சம் சாதம் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து வடித்து தண்ணி ஊற்றி வந்து வச்சுருவேன். அதில் வந்து தயிர் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு வச்சுட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் அதுவாக தான் வந்து இருக்கும். அதனால் நீங்களுமே வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீராகாரம்னு சொல்லுவாங்க. அதையே ஆக்சுவலாக வந்து நல்லா பழைய சாதத்தை வந்து நைட்டே வந்து நல்லா கரைச்சி வச்சுருவாங்க. நிறைய மோர் ஊற்றி அப்படியே வந்து உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டு நல்லா கரைச்சி வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ரொம்ப நல்லது. காலையில் ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக அது எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இனிமே நீங்கள் அட்லீஸ்ட் டெய்லி இல்லைனா கூட வாரத்தில் ஒரு 2 நாளோ இல்லை ஒரு நாளோ இல்லை வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாதம் வந்து வடித்து தண்ணி ஊற்றி அப்படியே வந்து வச்சுருங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. அதுவுமே நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப கூலின்னு சொல்லுவாங்க. அதனால் நல்லது. அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே வெந்தயம் ஊற வச்சு வெந்தய தண்ணி வந்து குடிக்க சொல்லுவாங்க. பட் நான் வந்து அதை இது வரைக்கும் வந்து ஃபாலோ வந்து பண்ணது வந்து கிடையாது. பட் நீங்கள் வந்து யாராவது பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு வந்து சொல்லுங்கள். பட் அது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கசப்பாக தான் வந்து இருக்கும். இருந்தாலும் நல்ல விஷயம்லாம் நமக்கு கொஞ்சம் கசப்பாக தானே இருக்கும். அதை வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மோர் நிறைய வந்து எடுத்துக்கோங்க. தயிராக நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றத தாண்டி மோராக வந்து எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து தண்ணி குடிக்கிறது வந்து பிடிக்காது பெருசாக. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா மோராக வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து வெறும் மோராக இருந்தால் குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால் நான் வந்து வீட்டில் மோர் வந்து ரெடி பண்ணுவேன். பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் கிடையாது. மேபி உங்களுக்கு தெரிஞ்சு கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் கூட அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கலாம். பட் யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான். மோர் வந்து பார்த்திங்கன்னா தயிர் பாக்கெட் வந்து ஒரு பாக்கெட் வந்து வாங்கிப்பேன். அந்த தயிரை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா வந்து அடிச்சிருவேன், பீட் பண்ணி வந்து எடுத்துப்பேன். இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரு 2 ஓட்டு வந்து ஒட்டி வந்து எடுத்துப்பேன். அதில் ஒரு பாக்கெட் தயிர் அப்படின்னா ஒரு கிளாஸ் வருது அப்படின்னா அதில் ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்றிப்பேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். அந்த தயிரில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆட் பண்ணுவேன் அப்படின்னா இஞ்சி, அதுக்கப்புறம் சீரகம், கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, கூடவே மாங்காய் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட் நிறைய பச்சை மிளகா வந்து சேர்த்துடாதீங்க. அது வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஸ்பைசினஸ் இருக்கும், அதுக்காக தான். ஒரு மிளகால பாதி மிளகா எடுத்து வந்து போட்டுக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோமா, 4 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அரை மிளகா தான் வந்து போடுவேன். தயிரில் சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மாங்காய் இருந்துச்சுன்னா போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய், பச்சை மிளகா, இல்லை மாங்காய் இல்லைனாலும் விட்டுருங்க. ஆனால் மாங்காய் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும். கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய் போட்டு நல்லா உப்பு போட்டு ஒரு மிக்சியில் வந்து நல்லா அடிச்சிருங்க. அடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல மோர், தயிராக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதனால எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி ஊற்றி நல்லா அடித்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம்லாம் வந்து கிடையாது. நீங்கள் வெளியிலே கூட வச்சுக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. குடிச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும். நம்ம வந்து தண்ணியாக இருந்தால் கூட சில டைமில் யோசிப்போம். தண்ணி நிறைய பிடிக்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் மோர் கூட எடுத்துக்கலாம், 1 லிட்டர் தண்ணி கூட வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பால் வாங்கி சும்மா நம்ம உர ஊற்றி வச்சோம் அப்படின்னாலே தயிர் வந்து இப்போ வெயில் காலத்துக்கு டக்குன்னு வந்து ரெடி ஆகிடும். அதனால் மோர் வந்து கண்டிப்பாக வந்து குடிங்க. பசங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருப்பாங்க, நீங்கள் தண்ணி குடின்னு சொன்னால் அவங்க குடிக்க மாட்டாங்க. பட் இதை மாதிரி பண்ணி குடிக்கும்போது ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே ஓகே நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணலாம், நல்லா இருக்குல்ல, டேஸ்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி குடிப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, தண்ணிக்கு வந்து நீங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும், நான் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணது, நம்ம நார்மலாக இப்படி பாட்டிலில் குடிக்கும் போதோ இல்லை சிப் பண்ணி குடிக்கும் போதோ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தண்ணி குடிக்கிற மாதிரி தெரியும். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா அது பேர் மறந்துட்டேன் நான்,
டியூப் மாதிரி இருக்கும்ல, சிப்பர், கரெக்ட், சிப்பர் வந்து இருக்கும்ல, அந்த சிப்பர்ல நம்ம தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எவ்வளவு தண்ணி குடிக்கிறோன்னே நமக்கு தெரியாது. தண்ணி குடிக்கிறது ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். அதனால பாட்டில் ஏதாவது உங்களுக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி, பசங்களுக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி, சிப்பர் வச்ச மாதிரி வாங்கி பாருங்க. அது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். அடுத்தது கூழ். நிஜமாவே கூழுமே ஒரு பெரிய நல்ல பிரேக்ஃபாஸ்ட்ன்னு கண்டிப்பா வந்து சொல்லுவேன். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் 3 வேளையும் கூழ் குடுத்தாலுமே கண்டிப்பா வந்து குடிப்பேன். கடையிலலாம் வாங்குறத விட கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கம்பங்கூழோ இல்லைன்னா கேழ்வரகோ வந்து வாங்கி நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பண்ணி வைங்க. ஒரு 2 வேளைக்கு தேவையான அளவுக்கு. காலையில எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒண்ணு பழைய சாதமோ, இல்ல கூழோ வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 11 மணிக்கு கூட குடிக்கலாம் நீங்க. நான் ஆக்சுவலா அவருக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்து கூழ் குடுத்து அனுப்புவேன். 11:00லாம் அந்த ஒரு இது இருக்கும். அதில ஊத்தி குடுத்து அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா, அவர் வந்து குடிச்சுப்பாரு. நம்ம வந்து கூழ்ல மோர் சேர்த்துக்கலாம். அது இன்னும் ரொம்ப கூலிங்கா இருக்கும். உடம்புக்குமே வந்து ரொம்ப நல்லது. அதனால கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கூழ் வந்து செஞ்சு வந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, சப்ஜா சீட்ஸ் வந்து இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லது. வெட்டி வேர் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்க வெறும் பாட்டில்ல சப்ஜா சீட்ஸ் வந்து போட்டு வச்சு, அது வந்து குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். இல்ல வெட்டி வேர் தண்ணி குடிக்கிறதுனாலும் ரொம்பவே வந்து நல்லது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஜா சீட்ஸ் வந்து சில பேருக்கு சுத்தமா வந்து பிடிக்காது. அது ஒரு மாரி வெறும் தண்ணீல எப்படி குடிக்கிறது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஏதாவது ஜூஸ் வீட்ல ரெடி பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஜூஸ்ல வந்து லெமன் ஜூஸ்லயோ, இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது மோர்ல போடாதீங்க. ஜூஸ்ல வந்து போட்டுக்கோங்க. எந்த ஜூஸ் ரெடி பண்ணாலும் அது சப்ஜா சீட்ஸ் வந்து நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப நல்லாருக்கும். உங்களுக்கு குடிக்கிறது சுத்தமா வந்து தெரியாம வந்து போயிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் பூ வந்து ரொம்ப நல்லது. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சின்னு சொல்லி சொல்றாங்க. பட் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது வந்து கிடையாது. பட் நான் படிச்சதுல வச்சு உங்களுக்கு வந்து சொல்றேன். இந்த தேங்காய் வந்து உடைச்ச உடனே உள்ள ஒரு பூ இருக்கும்ல, அந்த பூ தான் வந்து சொல்றாங்க. அதே மாரி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் சாப்பிடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்டுல கொஞ்சமாவது தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு தேங்காய் பாலா வந்து பிடிக்காது. நான் ஆப்பத்துல கூட இந்த தேங்காய் பால்லாம் ஊத்தி சாப்பிட மாட்டேன். எனக்கு பார்த்தாலே அது ஒரு மாரி இருக்கும். பட் நான் நார்மலா தேங்காய் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். அதனால அது எப்பவுமே வந்து சாப்பிடுவேன். அதனால டெய்லி வந்து கண்டிப்பா தேங்காய் வந்து சாப்பாட்டுல வந்து சேர்த்துக்கோங்க. அது இப்போன்னு இல்ல, எப்பவுமே வந்து ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காய்கறி, நெறைய பழங்கள் வந்து கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இதுவுமே இந்த சீசனுக்கு தான் அப்படின்றதெல்லாம் இல்ல. எப்பவுமே காய்கறி, பழம் எடுத்துக்கிறது நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே வந்து நல்லது. அதனால கண்டிப்பா இப்போ நான் ஒரு இதுல பார்த்துருந்தேன். ஒரு பிளேட் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம் சாப்பிடுறதுக்கு அப்படின்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா, சாதம் எடுத்துக்கிறாங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 கப்பு அல்ல 3/4வாசி வந்து பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் இருக்கு. அதுல இன்னும் பாதி வந்து பார்த்தீங்கன்னா, கீரை, அதுக்கப்புறம் ஒரு முட்டை. இத மாரி தான் வந்து நம்மளோட லஞ்ச் வந்து இருக்கணும் அப்படின்ற மாரி நான் ஒரு இதுல வந்து படிச்சிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அத பார்க்குறதுக்கே. நம்ம நெறைய வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நெறைய வெஜிடபிள்ஸ் ரைஸ தாண்டி நம்ம நெறைய வந்து இது மாரி வெஜிடபிள்ஸா எடுத்துக்கும்போது, நம்மளோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம வெயிட் போட மாட்டோம். இத தாண்டி அம் நெறைய பசிக்காதுன்னு நெனைக்கிறேன். நெறைய வெஜிடபிள்ஸா வந்து நெறைய பேர் டயட் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து வெஜிடபிள்ஸ் தான் நெறைய எடுத்துப்பாங்க. அதுவும் வந்து இந்த ஆஃப் குக் பண்ண மாதிரி வந்து எடுத்துப்பாங்க. அது ரொம்பவே வந்து நல்லது அப்டின்னுமே வந்து சொல்றாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு காய்கறி, பழம் வந்து கண்டிப்பா வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த காரம், புளிப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வெயில் டைம்ல ரொம்ப கம்மி, எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ, அவ்வளோ கம்மியா வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வந்து வெயில் டைம்ல ஏன்னா நானுமே ஸ்பைசியா தான் வந்து சாப்பிடுவேன். பட் வந்து வெயில் டைம்ல இன்னும் ஸ்பைசியா சாப்பிடும்போது நம்ம உடம்பு ஹீட் ஆகும். அதனால மோஷன் போறதுலேருந்து நம்மளோட பாடி வந்து யூரின் போனா ஒரு மாரி கடுக்கிறதுலேருந்து இந்த மாரி நெறைய பிரச்சனைலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாரி மசாலா ஐட்டம், இந்த சிக்கன் மசாலா போட்டு சமைக்கிறதா இருக்கட்டும், இல்லன்னா வந்து நம்ம வெளியில போயிட்டு சாட் ஐட்டம் சாப்பிடுறதா இருக்கட்டும், வெளியில போயிட்டு அடிக்கடி பிரியாணி சாப்பிடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி மசாலா நெறைய மிக்ஸ் பண்ண ஐட்டம் எல்லாத்தையுமே கொஞ்சமாவது அவாய்ட் வந்து பண்ணிக்கோங்க. நிஜமாவே அது வெயில் காலத்துக்கு நம்மளோட உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இஷ்யூஸ் வர்றதுக்கு நெறைய ப்ராப்ளம் வந்து இருக்கு. அதே மாரி வெயில் காலத்துல ஃப்ரூட்ஸ் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம்னா, தர்பூசணி, முலாம்பழம், வெள்ளரிக்காய், இளநீ, எலுமிச்சம்பழம், நுங்கு, சொரக்காய் இதெல்லாம் வந்து சாப்பாட்டுல வந்து ஆக்சுவலா சேர்த்துக்க வந்து சொல்றாங்க. தர்பூசணி வந்து நம்ம நார்மலாவே வெயில் டைம் வந்து தான் எடுத்துப்போம். வெள்ளரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டைம்லயுமே ரொம்ப நல்லது. சாலட் மாரி கூட பண்ணி வச்சுக்கோங்க. அ வெறும் வெள்ளரிக்காய் சாப்பிட பிடிக்கும்னா ஓகே. இல்ல அப்டின்னா பசங்களுக்கு சாலட் மாரி வந்து பண்ணி குடுங்க. வெள்ளரிக்காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கேரட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது சுண்டல் ஏதாவது நைட்டே ஊற வச்சு அதையுமே அது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா ஆனியனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் பெப்பரு, தயிரு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுட்டீங்க அப்டின்னா கூட,
உங்களுக்கு ஒரு சூப்பரான சாலட் வந்து ரெடி ஆகிடும். ஒரு 11 o'clock பசங்களுக்கு கொடுக்குறதுக்கோ இல்லை நீங்கள் சாப்பிட்றதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு மோரோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸோ கண்டிப்பாக வந்து போட்டு வைங்க. ஏன்னா பழம் வந்து எல்லா பழமுமே இப்போ முலாம்பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கிலோ 100 ரூபா, 3 கிலோ 100 ரூபாலாம் வந்து விற்கிது. நீங்கள் ஒரு பழம் எடுத்தீங்கனாலே வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். லெமன் வந்து ஒரு 2 லெமன் வாங்கினீங்க அப்படின்னா ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டு வந்து குடிக்கலாம். அதே மாதிரி சுரக்காலாம் சாப்பாட்டில் நிறைய சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அதில் நீர்ச்சத்து வந்து நிறைய இருக்குது. அதனால் அடிக்கடி வெயில் காலம்ன்றதுனால உடம்பு டீஹைட்ரேட் ஆகிட்டே வந்து இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் இது பூசணிக்காய் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. அதனால் கண்டிப்பாக இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் முக்கியமாக எடுத்துக்கோங்க. டீ காஃபி குடிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை உடனேலாம் மாற்றிக்க முடியாது. ஒரு நாளைக்கு 5 டீ 6 டீலாம் குடிக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் காஃபியோ டீயோ வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் நம்ம ஜூஸ் போடுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாகவே பழம் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருப்போம்ல, அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜூஸ் வந்து போடுவோம். அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. எந்த பழமாக இருந்தாலும் எடுத்து ஒரு 1 hour வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் போடுங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணாமல் ஜூஸ் குடிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா பழத்துலையுமே ஆப்வியஸாக சுகர் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ ஒரு சாத்துக்குடி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு சாத்துக்குடிக்கு 2 கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றுவோம். ஒரு பனானா எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அடித்து குடிக்கிற மாதிரி வந்து பாருங்கள். ஏன் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களுக்கு வந்து செலவு பண்ணுறோம், ஏதோ விஷயங்களுக்கு செலவு பண்ணுறோம். பட் இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு நல்லது தேவையான விஷயங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் இன்னும் ஆக்டிவாக வேலை பார்க்கலாம். அதனால வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வந்து போட்டு ஜூஸ் வந்து அடிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி அப்படியே அடித்து அப்படியே பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி பழக்கம் வந்து படுத்துங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து சாப்பிட்றத மோஸ்ட்லி அவாய்ட் வந்து பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறது, நான்வெஜ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் முன்னாடி வாரத்தில் ஒரு 3 நாளாவது கண்டிப்பாக நான்வெஜ் எடுப்போம். இப்போ அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது கம்மி வந்து ஆயிடுச்சு. வெயில் டைம் அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி தான் நான் வந்து நினைக்கிறேன். அதனால் வெயில் டைமில் நான்வெஜ் வந்து நிறைய எடுத்துக்காதீங்க, வெளியில் போய் சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிற ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த விஷயங்கள்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு கூட இருக்கலாம். மேபி தெரியாதவங்களுக்கு இதில் ஏதாவது சில விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம், சில விஷயங்கள் இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்கலாம். சரி ஓகே இனிமே பண்ணலாம் அப்படின்னு கூட நினைப்பீங்கல்ல, அதனால் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்படியே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.